வன்மம் நிறைந்த உலகில் இப்படி ஒரு ஹீரோ, சூர்யா அண்ணா மாதிரி ஒரு ஹீரோ மற்றவங்கள வந்து கேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹீரோ எனக்கு தெரிஞ்சு வாத்தியாருக்கு பிறகு சூர்யா சார் நினைக்கிறேன். சிறுத்தை மாதிரி கம்ப்ளீட் மாஸ் கமர்ஷியலும் கிடையாது, அதே நேரத்தில் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் படமும் கிடையாது. இது ஒரு தின் லைன். இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது கதையா இருக்கும், பிரசன்டேஷனா இருக்கும். என்ன பிரச்சனைகள் என்ன இது இருந்தாலும் வாத்தியாருடைய ஆசீர்வாதத்தோட இந்த படம் நல்ல படமா வெற்றி படமா அமையும். கிட்டத்தட்ட 25 வருஷமா நானும் சினிமாவில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ஹீரோலாம் அடுத்தவங்களோட துயரத்துக்கு தோல் கொடுக்கக்கூடிய ஒரு ஹீரோக்களை எல்லாம் நான் வந்து கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஷார்ட் ஹிட் ஃபில்மு இந்த படத்தை எடுத்துட்டு வரணும், அதுக்கு நிறைய ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. ரஜினி சாருக்கு நடக்கும், ரஜினி சாருக்கே கூட சினிமாவில் தான் நடக்கும், ஞானவேல் சாருக்கு நடந்திருக்கு. இப்ப சிவகுமார் ஐயா, அம்மா சத்யராஜ் மாமா, ஆனந்தராஜ் அண்ணன், குமார் சார், இங்க டார்லிங் லவ் யூ, இங்க நலன் சாரோட தந்தை குமாரசாமி ஐயா, கிரண் சார், அனல் அரசு சார், கல்யாண அண்ணன், மாமா எல்லாரும் வந்திருக்காங்க. சினீஷ் வந்திருக்காப்புல, சக்தி சார் வந்திருக்காப்புல. ஸோ இங்கே வந்து பூர்ணிமா. ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு வேணும். இது ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு எடுத்த படம். சில படங்கள் வந்து ஈஸியாக கதை சொல்லிடலாம், ஆனால் இந்த படம் கதை சொல்கிறதே கஷ்டம். ஏன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்ட் இது. அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப அழகாக டெலிவரி பண்ணியிருக்காரு நலன் சார். அவரோட இது 3வது அசோசியேஷன். முதல் படம் சூதுகம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், அப்புறம் காதலும் கடந்து போகும் கோ ப்ரொடியூஸ் பண்ணோம் சிவி சாரோட. இப்போ 3வது படம் வந்து கூட அசோசியேட் ஆகிருக்கும். இது கண்டிப்பாக எல்லாரையும் திருப்திப்படுத்தும் நம்புகிறோம். மெய்யழகன் படம் வந்து கார்த்திக் சாரோட கேரக்டர் புல் ஆஃப் பண்ணுறது வந்து ரொம்ப 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 கஷ்டம். அது எல்லாரும் சொன்னாங்க. அது சாதாரணமாக ஒரு நடிகரால் அதை வந்து பிலீவபுளாக ப்ரெசன்ட் பண்ண முடியாதுன்னு. அது ரொம்ப, ஏன்னா பெரிய ரொம்ப ஹை ஹீரோயிக் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. உங்களுடைய எமோஷனை வந்து கடத்தணும். உங்களுடைய எமோஷனை வந்து ஆடியன்ஸுக்கு எந்த ஒரு ஃபைட் இல்லை, சாங் இல்லை, ஆனால் அந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ண வைக்கணும். அதை வந்து ரொம்ப அழகாக கார்த்திக் சார் பண்ணியிருப்பாரு. இப்போ இந்த படம் வந்து அவருக்கு முழுமையான ஒரு ட்ரீட். ஒரு சிறுத்தை மாதிரி கம்ப்ளீட் மாஸ் கமர்ஷியலும் கிடையாது, அதே நேரத்தில் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் படமும் கிடையாது. இது ஒரு தின் லைன். இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது கதையாக இருக்கும், ப்ரெசன்டேஷனாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டீம் எடுத்திருக்கு. அவரோட அசோசியேட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், எடிட்டிங் சைடு வந்து வெற்றி, அனரசு மாஸ்டர், ஏன்னா ஏகப்பட்ட ஆக்ஷன் இருக்கு. கிரண் சாருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். இன்னைக்கு ஜார்ஜ் இல்லை, ஏன்னா ஃபைனல் ஒர்க் போயிட்டு இருக்கு. டிஓபி வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு ஒர்க்கு. அவங்க எல்லாத்துக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். ப்ளஸ் ஆர்டிஸ்ட் ஆனந்தராஜ் சார், சத்யராஜ் மாமா, எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. கீர்த்தி வந்து வெல்கம் டு தமிழ் சினிமாமா, லக்கி சாம் ஃபார் தெலுங்கு இண்டஸ்ட்ரி. ஸோ வெல்கம் டு தமிழ் சினிமா. அண்ட் எல்லாருக்கும் நன்றி ஷில்பா. அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட். பூர்ணிமா இஸ் லைக் ஃபேமிலி. எங்களுக்கு ஸ்கூல் டேஸில் பிருந்தாவோட ஃப்ரெண்ட் அவங்க பூர்ணிமா. ஸோ மோர் தென் ஃபேமிலி, ஷீ இஸ் அ சிஸ்டர். ஸோ அவங்களும் இங்கே இருக்கிறது எங்கள் ரொம்ப சந்தோஷம். தனஞ்சயன் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் சினீஷ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் ரவி, தேங்க்ஸ் பிரதர். வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? தேங்க்யூ டார்லிங். அண்ட் மிகப்பெரிய வெற்றிய படமாக அமையும். கார்த்தி ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய படமாக அவங்க ரசிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிற கமர்ஷியல் படமாக அமையும். இந்த நேரத்தில் வாத்தியாருடைய பிளெஸிங்ஸ் இந்த படத்துக்கு இருக்கு. என்ன பிரச்சனைகள் என்ன இது இருந்தாலும் வாத்தியாருடைய ஆசீர்வாதத்தோட இந்த படம்
நல்ல படமா வெற்றி படமா அமையும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். கார்த்திக் சார் படம் ஜென்ரலா திருப்பதி வந்தா திருப்பம் அப்படிம்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சார் படம்னு சொல்லணும். என்னோட கெரியர்ல என்னோட டேர்னிங் பாயிண்ட் அல்லது என்னோட லைஃப்ல என்னோட டேர்னிங் பாயிண்ட் எல்லாத்தையும் எடுத்து டாட்டா வச்சா அது எல்லாம் கார்த்திக் சாரோட படங்களோட ரிலீஸா இருக்கும். கிட்டத்தட்ட 27 படங்கள்ல நான் ஒரு 15 படங்கள் விநியோகஸ்தரா ஒர்க் பண்ணியிருக்கேன். கார்த்திக் சாரோட ஒவ்வொரு படமுமே எனக்கு ஸ்பெஷலு. அதான் 8 பிரிக்கிறதுக்கு பதிலாக கார்த்திக் சாரோட படங்களை வரிசையாக பிரிச்சுட்டு என்னோட கெரியரையும் பிரிச்சிடலாம் அப்படின்னு நான் நம்புவேன். அது மாதிரி ஒரு படம் வாவாத்தியாரே. வாவாத்தியாரே இப்போ நம்ம வந்து கார்த்திக் சார் படங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக ஜாலியாக ஜோவியலாக ஒரு 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 பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. நிறைய வந்து மெனக்கெட்டு நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறையா ஆர்டிஸ்டுக்கு பேசுவோம். கார்த்திக் சார் வந்து என்னன்னா சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக மெனக்கிடுவார். அது வந்து ஃப்ரேம்ல வந்து ஜாலியாக ஒன்று பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன விஷயத்துக்கும் அவ்வளோ சிரத்தை எடுத்துப்பாங்க. நிறைய விஷயங்கள்ல அவங்களோட சிரத்தையில வந்து சிவகுமார் ஐயா தெரிவாங்க. சிவகுமார் ஐயா ஒரு விஷயத்தை எடுத்து எவ்வளோ சிரத்தையோட பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. ஆனால் ஃப்ரேம்ல வரும் பொழுது அது வேற ஒன்று ஜாலியாக ஜோவியலா ஆன் த கோ அப்படியே நடிச்சுட்டு போன மாதிரியே இருக்கும். அந்த கார்த்திக் சார் எம்ஜிஆரை வாத்தியாரை வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தா எவ்வளோ எஃபர்ட் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நிச்சயமா சாதாரண எஃபர்ட் இருக்காது, மிகப்பெரிய எஃபர்ட் போட்டு எடுத்த ஒரு படமா இருக்கும் இந்த வாவாத்தியார். இதுல இன்னொரு சிறப்பு உண்டு. இந்த படத்தோட தயாரிப்பாளரோட தகப்பனார் வி.கே. ஈஸ்வரன் ஐயா. அவர் வந்து மிகப்பெரிய எம்ஜிஆர் ஃபேன். எம்ஜிஆர் ஃபேன்னா என்ன அப்படின்னு வந்து அதுக்கு ஒரு டிஃபினேஷன் எழுதணும்னா அவங்க பேரை எழுதி வச்சிடலாம், அவ்வளோ பெரிய வெறியர். நிறையா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் வந்து கோயம்புத்தூரில் இருக்க அவங்களோட தோப்பில் ஒரு 27 ஏக்கராவை ஹவுசிங் போர்டு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஞானவேல் சாரோட அம்மா வீட்டு விசேஷத்துக்கு தலைவர் வந்திருந்தப்ப ஈஸ்வரன் ஐயாவுக்கு அவரை நேரடியாக மீட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. இவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியும் போனால் இந்த 27 ஏக்கர் ஹவுசிங் போர்டுக்கு போனதை பற்றி ஏதாச்சும் ஒன்று கேட்கறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பாக ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே நினச்சிருக்காங்க. ஃபங்க்ஷனும் நடந்திருக்கு, தலைவரும் வந்திருக்காங்க. தலைவர் வந்தப்ப இவர் போய் நேரடியாக வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டப்ப நீங்கள் நல்லா இருந்தால் போதும்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டு தான் சொல்லுவாங்க. ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே வந்து நீ ஏதாச்சும் இதை கேட்ப அப்படின்னு எதிர்பார்த்துருக்கேன். தலைவர் கேட்கும் பொழுது தலைவர்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஒரு ஆப்ளிகேஷன் வச்சுட்டு வந்தா அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அந்த வி.கே. ஈஸ்வரனுடைய மகன் ஞானவேல் ராஜா தயாரித்த படம். அவருக்கு சமீபத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. தமிழ் இண்டஸ்ட்ரி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலை. சூர்யா அண்ணா ஒரு தடவை அவரை அழைச்சி அவருடைய பிரச்சனைகளுக்கு ஒன் டைம் சொல்யூஷனா ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். இதை பண்ணிக்கோ, உன்னோட பிரச்சனைகளை வந்து நீ தீர்த்துக்கோ அப்படின்னு சொன்னப்ப அப்ப அதான் சொல்லிட்டு வந்தாங்க. அண்ணா கூப்பிட்டு இது மாதிரி வந்து என்ன சொன்னாங்க, எனக்கு அழுகுதான் வந்துச்சு. என்ன இவ்வளவு கேர் பண்ணிக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்கன்னா நான் மற்ற எல்லாத்துலேருந்தும் வெளியில வந்துடுவேன். நீங்க இது சொன்னது மிகப்பெரிய, இது வந்து என்னன்னா கடவுளுக்கு சமம். வன்மம் நிறைந்த உலகில் இப்படி ஒரு ஹீரோ, சூர்யா அண்ணா மாதிரி ஒரு ஹீரோ மற்றவங்கள வந்து கேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹீரோ எனக்கு தெரிஞ்சு வாத்தியாருக்கு பிறகு சூர்யா சார்ன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 25 வருஷமா நானும் சினிமாவில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ஹீரோலாம் அடுத்தவங்களோட துயரத்துக்கு தோள் கொடுக்கக்கூடிய ஒரு ஹீரோக்களை எல்லாம் நான் வந்து கேள்விப்பட்டது கூட கிடையாது.
எப்படி வந்து நான் வந்து இதுலேருந்து கடந்து வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்களோ, மிகப்பெரிய போராட்டம், சாதாரண போராட்டம் இல்லை. வாவாத்தியாரேன்னு ஒரு மிகப்பெரிய படத்தை எடுத்து வச்சிருக்கோம். ஷோர் ஷாட் ஹிட் ஃபில்மு. இந்த படத்தை எடுத்துட்டு வரணும், அதுக்கு நிறைய ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. அதை சால்வ் பண்ணி நான் எடுத்துட்டு வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய கேள்வி இருந்துச்சு. இது எப்படி பண்ணுவாங்க, இது என்ன பண்ணுவாங்கன்னு. நம்ம எம்ஜிஆர் படம் பார்த்துருக்கோம், ரஜினி சாரோட படங்கள் பார்த்துருப்போம். ஒரே பாட்டில் மிகப்பெரிய கோடீஸ்வரனா மாறிடுவாரு, ஒரே பாட்டில் எல்லாமே மாறிடும்ல. அது வந்து ரஜினி சாருக்கு நடக்கும், ரஜினி சாருக்கே கூட சினிமாவில் தான் நடக்கும். ஞானவேல் சாருக்கு நடந்திருக்கு. இப்போ வாத்தியாரே அவர் சொன்னபடியே எடுத்துட்டு வந்துட்டாரு. இந்த வாரத்தில் நம்ம எல்லாருமே எவ்வளோ வெயிட்டிங்கில் இருந்தோமோ ஸ்க்ரீனில் வந்து பார்க்க போகிறோம். அது வந்து ஒட்டுமொத்தமாக அது கார்த்திக் சார் ஃபேனுக்கும் மக்கள் திலகத்தோட ஃபேனுக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைய போகுது. இது என்ன, இப்போ நம்ம நலன், இந்த படத்தோட இயக்குனர் நலன் குமாரசாமி சார் 3 படம், 2 படம் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. 2மே கல்ட் அப்படின்னு நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கல்ட் படங்களோட லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் பண்ண 2 படமே சொல்லுவாங்க. நிச்சயமாக எல்லா படமும் 10 வருஷம் கழிச்சு தான் ஒரு படத்தை கல்ட்டும்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வாத்தியாரே ரிலீஸ் ஆன மறுநாளே சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய கல்ட்டுன்னு. 10ஆவதுக்கு சத்யராஜ் ஐயா சார் எங்களுக்கு வந்து ஒரு மக்கள் தலைவரை வந்து வாத்தியாரை வந்து இந்த ஸ்க்ரீனில் கொண்டாந்து நிப்பாட்டின மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. மிக பாசிட்டிவான வைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாரங்களாக வந்து தமிழ் சினிமாவுக்கு, திரையரங்குகளுக்கு ஆடியன்ஸை புல் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டியான படங்கள் இல்லாமல், ரசிகர்கள் வந்து திரையரங்கு தூக்கி போக முடியாமல் ஒரு 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 கண்டிஷன் இருந்துக்கிட்டே இருக்கிறதா தியேட்டர் சைடில் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வாத்தியாரே இந்த வருஷத்தோட எண்டில் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும்னு நான் நம்புகிறேன். நன்றி.